உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க இல்லையா? அது அத்தனையும் கட்டுக்கதை. ஊடகத்தில் பேசக்கூடிய எல்லாரும் ஒரு அனுமானத்தில் பேசுகிறாங்க. யாருக்கும் எதுவுமே தெரியாது என்ன நடக்குது உள்ளுக்குள்ளே. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் எடப்பாடி அவர்கள்கிட்ட மோடி என்ன பேசினார், எடப்பாடி அவர்கள் என்ன பதில் சொன்னார். அதே மாதிரி ஸ்டாலின் மரியாதைக்குரிய திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்களோட என்ன டீல் பேசினார். இது எதுவுமே இங்கே உட்காந்துக்கிட்டு தொலைக்காட்சிகளில் அப்புறம் பத்திரிகையில் எழுதுகிற பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர் போர்வையில் உட்காந்துக்கிட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உட்காந்துக்கிட்டு பேசுகிறாங்கல்ல, இவங்க யாருக்குமே என்ன நடந்தது அப்படின்றது தெரியாது. ஆனால் அவங்க சில பேரில் அதில் அந்த ஊடகவியலில் சில பேரில் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லிக்கிறவங்க சிலர் போய் சந்திக்கிறாங்க, பெரிய ஒரு தலைவர்களை சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பு அதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, இதை மட்டும் நீங்கள் செய்யணுன்ட்டு. மற்றபடி பிஜேபி மோடி அவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கார், என்ன செய்ய போகிறாங்க, அவங்க மற்ற தலைவர்கள்கிட்ட என்னெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துனாங்கன்றதை பற்றி அவங்களுக்கு தெரியாது. மேலிடத்துலேருந்து இதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த நபரை கூட்டிகிட்டு போய்ட்டு ஒரு மிகப்பெரிய பிரபலத்தை போய் சந்திப்பாங்க, வருவாங்க, பேசுவாங்க. இவ்வளவு தான் அவங்களுக்கு தெரியும். மற்றபடி அவங்க மண்டையிலையும் ஒன்றும் கிடையாது, அது மண்டைக்கு மேலேயும் ஒன்றும் இல்லை, மண்டைக்கு உள்ளேயும் ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். ஆனால் மக்கள் தவறாக வழிநடத்தப்படுறாங்க. அதாவது அவங்க உட்கார்ந்துக்கிட்டு தொலைக்காட்சியில் அனுமானத்தில் தான் பேசுகிறாங்க. இது இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். சாலிட் எவிடன்ஸ்னு ஒன்று அவங்கக்கிட்ட கிடையவே கிடையாது. அது இல்லாமையே வெறும் அனுமானத்தில் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் கற்பனை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு நீங்கள் தலைப்பு போட்டிருக்கீங்க, அதை பற்றி சொல்கிறீங்களே, அப்போ நீங்கள் கூட்டணி வரப்போகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது? ஒருவேளை கூட்டணி வரமாட்டாங்க அப்படின்னா அதற்கு என்ன உங்ககிட்ட ஆதாரம் இருக்குது? நீங்கள் என்ன அப்படி கழட்டிட்டீங்க, நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய புடுங்கியா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். கரெக்டு, நியாயமான கேள்வி. அப்படித்தான் எல்லாரும் சந்தேகத்தோட கேள்வி கேட்கணும். அதுதான் நீங்கள் அறிவார்ந்த மக்கள்னு அர்த்தம். இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா அந்த கூட்டணி விஷயத்தை முன்னெடுத்திருக்கேன். அதற்கான கடிதத்தை மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுக்கு நான் கடிதம் கொடுத்துருக்கேன். என்ன செய்யணும், என்ன பண்ண போகிறோம், என்ன பேச்சுவார்த்தை நடத்தணும், அதிமுகவுக்கு எத்தனை சீட்டு, அதிமுக எத்தனை சீட்டு பாஜகவுக்கு கொடுக்க போகிறாங்க, அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாங்களா இல்லையா, மோடி அவர்களோட துணையோடு தான் நீங்கள் நிற்க போகிறீங்களா இல்லையா, நீங்கள் என்ன டிக்ளேர் பண்ண போகிறீங்க, என்ன செய்யணும், யார்கிட்ட பேசணும், எடப்பாடி அவர்கள் யார்கிட்ட பேசினார், யார்கிட்ட பேசலை, யார் மூலமாக ஆக்ஷன் எடுக்க போகிறாரு, அவர் முதல்ல கூட்டணி ஒத்த கருத்துடைய கட்சிகளோட கூட்டணின்னு ஏன் சொன்னார், அதுக்கப்புறம் ஜெயக்குமார் அண்ணா ஏன் எந்த காலத்துலேயும் பாஜகவோட கூட்டணி இல்லை அதிமுகக்கு அப்படின்னு ஏன் சொன்னார், அதற்கு பின்னாடி என்ன அழுத்தம் இருந்தது, யார் அப்படி சொல்ல சொன்னது, எதற்கு இந்த திடீர் மாற்றம், அப்படின்னா கூட்டணி இருக்கா இல்லையா, இதை பற்றின எந்த புரிதலும் யாருக்கும் கிடையாது. ஏன்னா அவங்க இதை முன்னெடுக்கலை. அவங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை ஊதுகுழலாக பேசுவாங்க. அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். எந்த ஒரு எழுத்துப்பூர்வமான ஆதாரமும் அவங்ககிட்ட இல்லை. கூட்டணிக்காக என்ன பேசினாங்க, என்ன வாக்கு கொடுத்தாங்க, மற்றவங்க யார் இதை முன்னெடுத்தது, எப்படி இதை நடத்துகிறாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் தான் முன்னெடுத்திருக்கேன். பிரதமருக்கு கடிதம் கொடுப்பேன், ஸ்டாலின் அண்ணனுக்கும் ஒரு கடிதம் கொடுத்துருக்கேன். ஸோ அதிமுக திமுக ரெண்டு பேருக்குமே பாஜகவோட கூட்டணிக்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்கேன். அன்பு சகோதரர் விஜய் அவர்களை கட்சி ஆரம்பிக்க சொல்லி அவருக்கு தூண்டுதல் கொடுத்து அவரை கட்சி ஆரம்பிக்க வச்சு கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா அவருக்கு பாராட்டு கடிதம் கொடுத்து இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நான் முன்னெடுத்திருக்கேன். அதனால் இங்கே எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். அதனால் நான் சொல்கிறது தான் தீர்வு. நீங்கள் அது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா 400 சீட்டுக்கு மேலே மோடி ஜெயிப்பார் அப்படின்னு இங்கே இருக்க பாஜகவில் இருக்க பாஜக நிர்வாகிகள் உட்பட, அப்புறம் சகோதரர் அன்பு சகோதரர் ரங்கராஜ் பாண்டே, ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், அப்புறம் நிறைய அண்ணாமலை அவர்களுடைய வார் ரூம் எல்லாருமே என்ன சொன்னாங்க, 400 சீட்டுக்கு மேலே மோடி வருவார், அப்புறம் 25 சீட்டு பிஜேபி ஜெயிச்சிடும் கூட்டணி, அப்புறம் டெபாசிட்டே திமுக கிடைக்காது, வேணால் எழுதி வச்சுக்கோங்கண்ணா அப்படின்னு அண்ணாமலை சொன்னார்ல. ஆனால் அது நடந்ததா? நடக்கலை. ஆனால் பிஜேபி கிங்மேக்கரா, பிஜேபி ஒரு ஆக்டிவ் மெம்பரா, காரியகர்த்தாவா நான் என்ன சொன்னேன், மோடி 400 சீட் ஜெயிக்க மாட்டார், மோடி தவறான பாதையில் போகிறாரு, அதனால் ஜெயிக்க வாய்ப்பில்லை, அவர் என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாமல் தப்பு பண்ணிட்டாரு, 2019 என்னோடய ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணதுனால அவர் பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று வந்தார், ஆனால் இந்த முறை அவர் என்னை கேட்காம அவரே இஷ்டத்துக்கு பண்ணுறார், அதிகார துஷ்பிரயோகம் பண்ணலான்னு நினச்சி பண்ணார்,
அது அது வந்து என்ன சொல்கிறது, ஒர்க் அவுட் ஆகலை, அது ஒர்க் அவுட்டும் ஆகாது. பாருங்கள், அவர் வந்து பெரும்பான்மை பாஜக தனித்து வராது, கூட்டணியில் தான் அது வந்து தொங்கிட்டு இருக்கும். ஸோ இது மிகப்பெரிய அளவில் வந்து மோடி அவர்களே தோற்கக்கூடிய நிலைமை வந்துடும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுதான் நடந்தது. அன்றைக்கு பேசிய ரங்கராஜ் பாண்டே அவர்கள்கிட்டயோ இல்லை ரவீந்திர துரைசாமி அவர்கள்கிட்டயோ இன்னும் பல்வேறு ஊடகவியலாளர்கள் மிகப்பெரிய ஆளுமைகள் சொல்லிக்கக்கூடிய நபர்கள்கிட்டயோ ஏன் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் எந்த அடிப்படையில் 400ன்னு சொன்னீங்க, அப்புறம் வந்து எழுதி வச்சுக்காங்கலாம் சொன்னீங்க, அப்போ உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருந்தது, எந்த அடிப்படையில் சொன்னீங்க, ஏன் அதெல்லாம் ஃபெயிலியர் ஆச்சு, இதற்கு என்ன காரணம், உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேன் முடிப்பாங்க. சும்மா சொல்கிறது தான் அப்படின்னு. அப்போது யாரோ சொன்னதை அவங்க அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க. அப்போ சொன்னதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை அப்படின்ற மாதிரி அந்த ரேஞ்சில் தான் அவங்க வேலை செய்கிறாங்க. தனிப்பட்ட ஒரு மெனக்கெடுதல், அதை வந்து இது பண்ணணும், உண்மையிலேயே வியூகம் வகுக்கிறது இவங்க யாருமே வகுக்கிறது இல்லை. இவங்க யாரும் அமைக்கக்கூடிய ஆட்களும் கிடையாது. அதனால தான் இவங்களுக்கு என்னன்னே தெரியுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ரஜினிகாந்த் அவர்களை நான் வந்து அரசியலுக்கு கொண்டு வரணும்னு கொண்டு வரேன், அது என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியல. சரி, ரஜினிகாந்தை மறுபடியும் திமுக வந்து மிரட்ட போகிறாங்க, அவர் வந்து வரமாட்டார், கட்சியை கட்சி வந்து ஆரம்பிக்க மாட்டார், ஓடி போயிடுவார் நான் சொன்னேன். அதுதான் நடந்தது. அன்னைக்கு எல்லாரும் வந்து பீத்திக்கிட்டாங்க, அப்படி இருக்குது இப்படி இருக்குது ரஜினி அப்படி. நான் பேசும்போது என்னுடைய வீடியோக்களில் அவ்வளோ கமெண்ட் இருக்கும், அவ்வளவு எதிர்பார்க்கும். என்ன அவங்களுக்கு காரணம் என்னென்னா, நான் பாஜகவுக்கு ஜால்ரா போடுறதில்ல, புரியுது அவங்களுக்கு. நான் வந்து தனித்தன்மையோட நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அது அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல, ரெண்டாவது ஜீரணிக்க முடியல. அது எப்படி செந்தில்குமார் அவர் வந்து ரஜினிகாந்தை கொண்டு வரேன்றாரு, அப்புறம் ரஜினிகாந்த் வந்து அரசியல் வராமல் ஓடி போயிடுவார், திமுக மிரட்டுறாங்கன்னு சொல்கிறாரு, அதே மாதிரி ஓடிட்டாருன்னா அதை அவனால் நம்ப முடியல, ஏற்றுக்க முடியல. ஆனால் ஜால்ரா போடுறேன்னு வச்சிங்களேன், இப்போ அண்ணாமலை வந்து அவர் தான் அடுத்த சிஎம், அண்ணாமலை தான் அடுத்த பிரதமர், அண்ணாமலை தான் அடுத்த துணை பிரதமர், அண்ணாமலைக்கு தான் எல்லாம் இருக்குன்னு சொன்ன ஜால்ரா போட்டேன்னு வச்சிங்களேன், அப்படியே கமெண்ட்ஸ் வந்து குவியும், அப்படியே வீவஸாக பிச்சுக்கும். அண்ணாமலை வார் ரூமே அதை வந்து ட்ரெண்டிங் பண்ணுவாங்க, அண்ணாமலை வந்து அப்படியே உச்சி குளிர்ந்து போயிடுவார். ஆனால் அது நிஜம் இல்லைல்ல, அது பொய் தானே. ஜால்ரா போடுறதுனால ஒருத்தரை அழிச்சிட முடியும், ஜால்ரா போட்டே அழிச்சிடுவானுங்க. அப்போ ஜால்ரா போடாமல் எது நிஜம், நாம் என்ன செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போது விஷயத்துக்கு நான் வரேன். இது வந்து நான் குற்றச்சாட்டாக வைக்கல, நீங்கள் வந்து அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. இதெல்லாம் வந்து உங்களை வந்து திசை திருப்ப செயல். இப்போ உண்மையில் என்ன நடக்க போகுது, இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா, அதிமுக பாஜகவோட சேரக்கூடாது, அதிமுக ஒன்றாவும் சேர்ந்துடக்கூடாது, அந்த கட்சி ஒன்றுபட்டக்கூடாது. அதில் எடப்பாடி அவர்களும் அதான் நினைக்கிறாரு. எனக்கு கூட வந்து டிடிவி அவர்களோ ஓபிஎஸ் அவர்களோ சசிகலா அம்மாவோ நான் ஏற்றுக்க மாட்டேன், இது அவருடைய நிலைப்பாடு. அதை ஒத்துக்கிட்டு பாஜக கூட்டணிக்கு வந்தால் வாங்க, இல்லைன்னா வராதிங்க. அதே மாதிரி அண்ணாமலை தான் சிஎம்னா என்கிட்ட சொல்லாதீங்க, இங்கே நான் தான் சிஎம், அப்போ அண்ணாமலையை பாஜக தலைவர் பதவியிலேருந்து மாற்றுங்க அப்படின்றாரு. இப்போது பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாச்சும் நம்ம கூட்டணி வேணும். ஏன்னா இப்போ விஜயை வந்து நம்ம கொண்டு வரோம், ரஜினிகாந்த் அவர்களுக்கு பதிலாக அன்பு சகோதரர் விஜய் அவர்களை இப்போ நம்ம முன்னிறுத்திருக்கோம். இப்போ அவர் கூட தான் பாஜக கூட்டணி, நல்லா புரிஞ்சுக்கங்க. விஜய் அவர்களை கொண்டு வர்றது பாஜக தான், பாஜகவோட உதவி இல்லாமல் விஜய் அவர்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இன்கம் டேக்ஸ் ரைடில் அவர் நல்லா மாட்டினார், அவர் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடு போவோம் நான் முதல்ல சொல்லியிருந்தேன், அதே மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் சொன்னது நடந்ததுன்னு பதிவெல்லாம் போட்டிருப்பேன் என்னுடைய பழைய சேனலில், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், புரியுது அவங்களுக்கு. அப்போ அதை வந்து மரியாதைக்குரிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அருணன் அவர்கள், பேராசிரியர் அருணன் அவர்கள் வந்து தொலைக்காட்சி விவாதத்திலே சொன்னார், செந்தில்குமார் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பதிவு போடுறாரு, 6 மாதத்துக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வீட்டில் ரெய்டு வரும், இன்கம் டேக்ஸ் ரெய்டுன்னு. அதே மாதிரி இப்போ ரெய்டு வந்ததுக்கப்புறமா பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே ரெய்டு வந்துடுச்சுன்னு சொன்னது நடந்ததுன்னு போடுறாரு. இது எப்படி அவருக்கு தெரிஞ்சது, இதை எப்படி வந்து அவர் சொன்னார், இது எப்படி பாஜக வந்து விளக்கம் தர போகிறாங்க, இது இல்லீகலா லீகலா, அவருக்கு எப்படி இந்த விஷயங்கள் தெரிஞ்சது, இதை முன்னெடுத்தது அவரா இல்லை வேறு யாராவது பின்னாடி இயக்குறாங்களா, இது என்ன நடக்குது அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து ஒரு ஆச்சரியத்தோட ஒரு கேள்வி கேட்டார். இது வந்து நடந்த உண்மை நான் சொல்கிறது. அப்போது எனக்கு தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. அதே மாதிரி செந்தில் பாலாஜி கைதாகட்டும், பல்வேறு விஷயங்களில் என்னுடைய பழைய சேனல் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து நான் திரைப்படம் மேய்க்கிற வேலையில் பிஸியாக இருக்கேன், ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் எழுதிட்டுருக்கோம், நிறைய ஒர்க் இருக்குது, லொக்கேஷன் பார்க்கணும், இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது, சினிமா தயாரிப்பு. அதே சமயத்தில் மக்களுக்கு வந்து உண்மை வந்து தெரியணும். பிஜேபிக்காரனா ஒரு பிஜேபி கிங் மேக்கராக, நான் வந்து ஒரு அரசியல் ஆலோசகராக எல்லாருக்கும் வந்து மக்களுக்கு பொதுவாக விழிப்புணர்வு கொடுக்கணும். ரெண்டாவது பாஜக தொண்டர்களுக்கும், அப்புறம் அதிமுக தொண்டர்கள், அப்புறம் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். நம்ம என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறோம், தவறான இந்த தொலைக்காட்சியில் பேசக்கூடிய நபர்களை பார்த்து
அதாவது போலியான நபர்களை பார்த்து, சரக்கு இல்லாத நபர்களை பார்த்து, மேல் மாடி காலியான நபர்களை பார்த்து, ஜால்ரா கோஷ்டிகளை பார்த்து ஏமாந்து போயிடக்கூடாது. அப்போ என்ன இங்கே ஸ்ட்ராட்டஜினா 2 விஷயம் தான். ஒன்று, அதிமுக பாஜகவோட விஜய் அவர்களை சேர்த்துக்கிட்டு வரணும். ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து அவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார், நம்ம வந்து பாஜக விஜய் மட்டும் போதும்னு மோடி முடிவு பண்ணிட்டார். எடப்பாடி அவர்கள் வந்து ஆட்சியில் பங்கு தர முடியாது, கூட்டணிக்கு இத்தனை சீட் நான் தர முடியாது அப்படின்ற நெருக்கடியை கடைசி நேரத்தில் கொடுத்தாருன்னா அதிமுகவுடைய சின்னத்தை முடக்கிட்டு, நல்லா புரிஞ்சுக்கங்க, அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்தை முடக்கிட்டு இங்கே பாஜக மற்ற திமுக இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சிகளையும் கண்டிப்பாக திரும்ப அண்ணன் பாஜக விஜய் அந்த கூட்டணிக்கு வரார். இதை எழுதி வச்சுக்கோங்க, இது வருவார். விஜய் அவர்கள் களத்தில் நிற்கிறார்னா கண்டிப்பாக திரும்ப அண்ணன் விஜயோட தான் வரார். அப்படி இல்லைன்னா, அவருக்கு உடன்பாடே இல்லைன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்ன விஜய் அவர்களை பாராட்டியிருக்க மாட்டார். அது எங்கள் கொள்கைன்னு சொல்லியிருக்க மாட்டார். ஆதவ் அர்ஜுனை வந்து அனுப்பியிருக்கவே மாட்டார். அவர் பர்மிஷன் கொடுத்து தான் அனுப்பியிருக்காங்க. அப்படின்னா ஆழம் பார்த்தார். அதாவது குட்டியை விட்டு ஆழம் பார்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல, குரங்கு தன் குட்டியை விட்டு ஆழம் பார்க்கணும். அந்த மாதிரி திருமாவண்ணன் வந்து ஆதவ் அர்ஜுனை அனுப்பி பண்ணார். அப்போது திருமாவளவனே கலந்துக்கிற மாதிரி முதல்ல இருந்தது. திமுக நெருக்கடி வந்தது. அப்போ திமுகவும் பயப்படுறாங்க. திமுகவுக்கு ஒரு விஷயம் என்ன புரியுது, கண்டிப்பாக நம்ம கூட இருக்க கூட்டணியிலேருந்து எல்லாரையும் இழுக்க பார்க்குறாங்க பாஜக. விஜயை துருப்பு சீட்டாக பயன்படுத்துகிறாங்க. அன்றைக்கு ரஜினிகாந்த், இன்னைக்கு விஜய் அப்படின்னு அவங்க புரிஞ்சு போச்சு. தெளிவாக இருக்காங்க திமுக. அப்போது கூட்டணியை எப்படியாச்சும் கையில் வச்சு நினைக்கிறாங்க. ஆனாலும் தேர்தல் சமயத்தில் நெருங்கும் பொழுது 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்தால், நான் சொல்கிறது நடந்தால், ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலில் அது வந்து நடக்காமல் கூட போகலாம். மோடி அவர்கள் மாற்றி அமைக்கலாம். திமுக ஆட்சி எப்போ வேணாலும் கிடைக்கப்படலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்தால் அந்த நெருக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விஜய் அவர்களோடையும் பாஜகவோட கூட்டணி போனால் அதை ஸ்டாலின் அண்ணால் தடுக்கவே முடியாது. இது நிதர்சனமான உண்மை. அந்த பயம் திமுகவுக்கு இருக்குது. இருந்தாலும் பயத்தை வெளிக்காட்டாமல் அரசியல் பண்ணுறாங்க. அப்போ ஸ்டாலின் அண்ணன் என்ன பண்ணுறாரு, அதிமுக கிட்ட பிஜேபி தமிழ்நாட்டில் வந்துடவே கூடாது, இப்போ எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, நீங்களும் கடைசி நேரத்தில் பிஜேபி காட்டி விட்டுருங்க. எப்படி கடைசி நேரத்தில் காட்டி விட்டுருங்க, நானும் உங்கள் மேலே கொடநாடு கேஸ்லாம் வந்து அழுத்தம் தரமாட்டேன், பாஜகவே நீங்கள் ஏமாத்திருங்க, அப்போது எல்லாத்துக்கும் தலையாட்டி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எடப்பாடிக்கு என்னென்னா, பாஜகவோடைய துணை இல்லாமல் ஆட்சி இங்கே அமைக்க முடியாது அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதற்கான விஷயங்களை நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன். அது ஏன் அப்படின்னு, ஏன்னா 2014 மோடி அவர்கள் வெற்றி பெற்று இங்கே வர்றதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல் களம் வேறு, இப்போ இருக்க தேர்தல் களம் வேறு. இது டெக்னிக்கலாக மோடி அவர்கள் என்ன பண்ணுறான்ற பற்றி நான் பல விஷயங்களை சொல்லியிருக்கேன். ஆனால் யூடியூப்பில் இப்போ நம்ம வந்து மோடி அவர்களை பற்றியோ அப்புறம் வந்து ஓட்டிங் மிஷினை பற்றியோ வேறு ஏதாவது விஷயத்தை பற்றி பேசுனா சேனலில் பேன் பண்ணிடுறாங்க. இதை வந்து சொல்லி வச்சுருக்காங்க மேலிடத்தில். அப்போ யூடியூப்பில் வந்து ஏதாவது இந்த மாதிரி தவறான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே சேனலை நீக்கிடுறாங்க. நம்ம உண்மையே சொன்னாலும், நம்ம நிறைய விஷயங்களை ஆதாரத்தோடு சொன்னாலும் யூடியூப் வந்து மானிட்டைசேஷன் கொடுக்க மாட்டேங்குது. அதுக்கு ஒரு காஷன் கொடுக்குது. உடனே வந்து நீங்கள் தப்பாக போடுறீங்க அப்படின்னு பண்ணுது. இப்போ மோடி அவர்கள் பற்றி ராஜினாமா பண்ணுறாரோ, இல்லை ஆட்சியை கலைக்கிறாரு, இல்லை ஸ்டாலின் ஆட்சி கலைக்கப்படும், இப்படி ஏதாவது போட்டால் கூட இப்போ புதுசாக ஒரு ரூல் யூடியூப்பில் கொண்டு வராங்க. யாரை பற்றியும் பிரசிடென்ட் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு, இல்லை வந்து மோடி ரிசைன் பண்ணுறாரு, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், இந்த மாதிரி டைட்டில்லாம் போடக்கூடாது, இதை பற்றி பதிவுகள் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயம் நடக்க போகுதுன்றதை முன்கூட்டியே தெரிஞ்சு நம்ம சொல்கிறது. அப்போ எப்படி சொல்கிறது? அப்போ ஊடகத்தில் இந்த மாதிரி மிரட்டல் வருது யூடியூப் மூலமாக இந்த விஷயம்லாம் போடக்கூடாது, செய்யக்கூடாது. அப்போ ஒரு ஆட்சி கலைக்கப்படாமல் இருக்கலாம். நான் சொன்னேன், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து சிறைக்கு போவார், அவருடைய ஆட்சி வந்து அவர் சிஎம்மாக இருக்க மாட்டார், நான் முன்கூட்டியே பதிவில் போட்டேன். அந்த யூடியூப் முட்டாள்களுக்கு, யூடியூப் அந்த அல்காரிதம் சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய அந்த நிறுவன முதலாளிகளுக்கு இந்த எவ்வளோ முட்டாள்களாக இருக்காங்க. அப்போ நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் ப்ராபஸி எப்படி சொல்லுவீங்க? நாளைக்கு ப்ராபஸி உலகம் அழிய போகுதுன்னு பைபிளில் இருக்குது, அப்போ பைபிளுக்கு தடை போடுவீங்களா? இன்னும் முட்டாள்தனமாக இல்லை. அப்போ நான் வந்து அரசியலில் முன்கூட்டியே சொல்கிறேன். அப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து அவர் பதவி போச்சா இல்லையா, நடந்தது இல்லை. அப்போ நான் பொய் சொல்லலை. முன்கூட்டியே பல மாதத்துக்கு இல்லை பல வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னதுனால உங்களுக்கு அது புரியல. உங்களுக்கு அந்த சூழ்நிலை அப்படி இருந்தது. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் பதவி போச்சு இல்லை, இன்றைக்கி அவர் சிஎம் இல்லைல்ல, அது ஏன்னா அந்த முட்டாள்களுக்கு புரியலை. அப்புறம் எதுக்குடா அப்படி கத்துறீங்க? அதே மாதிரி ஹேமந்த் சோரன் வந்து கைதானார்ல, அவர் பதவி போச்சு இல்லை, இப்படி நடக்கும்னு நான் சொன்னேன்ல. அதே மாதிரி வந்து செந்தில் பாலாஜி பதவி போகும்னு சொன்னேன்ல, அவர் ராஜினாமா பண்ணி தானே போனார், அவர் அமைச்சர் பதவி போச்சு இல்லை.
அவர் வந்து கைது பண்ணப்பட்டார்ல ஊழல் வழக்கில். அதற்கு பிறகு இப்போ ஜாமீனில் வெளியே வந்து இப்போ மறுபடியும் பதவி ஏற்றிட்டாரா இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து நடந்திருக்குல்ல. அப்போ நான் முன்கூட்டியே சொல்லும்போது அது எப்படி நீங்கள் தடை செய்வீங்க? அப்போ நான் சொல்கிறதுல பொய்னா ஆதாரம் வேணால் கேளுங்க. நீங்கள் ஆதாரத்தோடு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்குது. ஆதாரம் இல்லாமல் நான் எதுவும் சொல்கிறதில்ல. ஏன்னா எல்லா விஷயத்தையும் நான் முன்னெடுத்திருக்கேன். அப்போ இதையெல்லாம் புரியாமல் இதெல்லாம் நீங்கள் செய்கிறது வந்து முட்டாள்தனம். அப்போ யூடியூப் வச்சு மிரட்டினீங்கன்னா அப்போ யார் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறது, தகவல் கொடுக்கறது? நம்ம கட்சிக்காரங்களுக்கே தெரியாதுல்ல. இப்போ மோடி என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாருன்னு யாருக்கும் தெரியாதுல்ல. இப்போ என்ன அடிப்படையில் செயல்பட போகிறான்னு தெரியாதுல்ல. பிஜேபி ஆட்சிக்கு வருமா வராதான்னு யாருக்கு சொல்கிறது? வெறும் நம்ம கட்சிக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே மட்டும் பேசிட்டா போதுமா? மீட்டிங்கில் வாய்க்கிழியே அண்ணாமலை பேசினார்ல. அப்போ 400 சீட்டு வரும்னு நம்ப வச்சாங்கல்ல. ஆனால் 400 சீட்டு வராமல் போச்சு. அதுக்கு பதில் சொல்லுவாங்களா? அப்போ உங்ககிட்ட என்ன ஸ்ட்ராட்டஜி இருந்தது? அப்போ நீங்கள் எந்த அடிப்படையில் சொன்னீங்க? அப்போ எவ்வளோ முட்டாளாக்கியிருக்கீங்க? அப்போ நான் சொன்னது தானே உண்மை. அப்போ இதெல்லாம் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து அவங்கள வந்து தெளிவுபடுத்தணும்ல. அப்போது உங்களை ஒரு நெறிமுறைப்படுத்தி நம்ம நேர்மையான வழியில் ஜனநாயக முறையில் பாசிட்டிவாக பேசி பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி நம்ம எல்லாரையும் நம்ம பக்கம் அரவணைச்சு ஜெயிக்கலாம். இப்போ கூட நீங்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக அண்ணாமலைலாம் பேசுகிறாரு. முஸ்லீம்களை ஏன் வெறுக்கிறீங்க? அவங்கள நம்ம நாட்டோட மக்களாக குடிமக்களாக இருக்கிறாங்க. மதம் மாறி இருக்கலாம் நிறைய பேர். அதுக்காக எல்லாம் அரபு நாட்டில் வந்த இஸ்லாமியர்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி ஒன்றும் யாருமே இல்லை. இங்கே இருந்தால் மதம் மாறி இருக்கான். அவன் வந்து உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். நீங்கள் இந்துத்துவ கொள்கை இருக்கீங்க பயப்படுறான் அப்படின்னா அவனை கன்வின்ஸ் பண்ண வக்கு இல்லைன்னா உடனே அவனை வந்து பயமுறுத்துறது, அவனை திருடுறது, அவனை தீவிரவாதின்னு முத்திரை குத்தி ஜெயிலில் போட்டுருவீங்களா? அவன் உங்கள் பக்கம் வரணும். அதற்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? சரி, அவங்களுக்கு உங்கள் ஐடியா தெரியலையா? ஐடியா தெரியலன்னா மக்கா இருக்கீங்கன்னா கூப்பிட்டு கேளுங்க. இது எப்படி சால்வ் பண்ணுற? ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணாலே இங்கே எல்லாருமே இந்துவாயிடுவான். புரியுதா உங்களுக்கு? நம்ம எல்லாமே இந்துக்கள், நம்ம எல்லாம் சனாதனவாதிகள் அப்படின்றத இஸ்லாமியம் ஒத்துப்பான், கிறிஸ்தவம் ஒத்துப்பான், இந்துக்கள் ஒத்துப்பாங்க, சீக்கியர்கள் ஒத்துப்பாங்க, ஜெயினர்கள் ஒத்துப்பாங்க, பௌத்தர்கள் ஒத்துப்பாங்க. இங்கே எவனை பிரித்து பேச முடியாது. அதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு வழி இருக்குது. அதை செஞ்சாலே போதும். இது எதையுமே புரியாமல் இஷ்டத்துக்கு பேசுகிறது, வெறுப்பு அரசியலை பண்ணுறது. அப்போ மக்கள் வந்து ஓட்டு எப்படி போடுவாங்க? அப்போ மக்களுடைய ஓட்டை நம்பி நீங்கள் இல்லை ஏதோ தில்லுமுள்ளு பண்ணுறீங்கன்னு சொன்னால் உடனே யூடியூப்பில் வந்து பேன் பண்ணிடுறது. அப்போ இதனால் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அப்போது ஒரு நல்ல விஷயத்தை கருத்தை வந்து மக்கள் மத்தியில் சொல்லி விழிப்புணர்வு கொடுத்து மக்களை வழிநடத்தி மக்கள் செல்வாக்கோட பாஜக ஆட்சி அமைக்கணும். நான் எதுக்கு திரும்ப திரும்ப இப்படி சொல்கிறேன்? ஜனநாயக ரீதியில் வரணும், மக்கள் செல்வாக்கோட வரணும், தில்லுமுள்ளு எதுவும் பண்ணிடாதீங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் பண்ணுற தில்லுமுள்ளு தெரியக்கூடாது. அரசியலில் வியூகம் அமைக்கலாம், ராஜதந்திரமாக செயல்படலாம், ஆனால் ஃப்ராடு பண்ணக்கூடாது. நீங்கள் ஃப்ராடு தான் பண்ணுறீங்கன்னு ஒரு சமயத்தில் மக்கள் வந்து தெரிஞ்சுதுன்னா சிலரை சில நாள் ஏமாற்றலாம், பலரை பல நாள் ஏமாற்றலாம். எல்லாரையும் எல்லா கல்வியும் ஏமாற்ற முடியும். அப்படி பண்ணால் மோடியை துரத்தி அடிப்பாங்க, அமித்ஷாவையும் அடிப்பாங்க, பிஜேபியில் அத்தனை நிர்வாகிகளும் அடிப்பாங்க. இந்தியா முழுவதும் உள்ள பாஜக அலுவலகங்கள் தீக்கிரையாக்கப்படும். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க. இது விளையாட்டு கிடையாது. ஸோ ஏதோ நீங்கள் பண்ணிட்டு போயிட்டீங்க, இன்றைக்கி இருந்தாலும் உண்மை வெளியே வந்துடும். அப்படி வந்ததுன்னா அப்புறம் பாஜகன்ற கட்சி இந்தியாவில் பேன் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு வாய்ப்பு கிடச்சி அரசு வந்தால் மக்கள் வந்து மிகப்பெரிய புரட்சியாக மாறும். அப்போது தப்பான விஷயத்தை கையில் எடுக்காதீங்க. நேர்மையாக ஜெயிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. அதை விட்டுட்டு முட்டாள்தனமாக, மூர்க்கத்தனமாக, ஒரு முட்டாளை போல கொடூர மனசோட, ஒருத்தரோட பகைமை மனசோட, வெறுப்பு உணர்ச்சியோட செயல்படாதீங்க. அவங்ககிட்ட அன்பாக பேசுங்க. அன்பு தான் அங்கே தேவை. ஒரு ஆறுதலாக பேசுங்க. நான் உனக்கு இருக்கேன்ப்பா, நான் உன் கூட இருக்கேன், நீயும் என் சகோதரன் தான், நம்ம எல்லாம் ஒன்று தான், நம்ம எல்லாம் சாமி கும்பிட்றவங்க, நம்மளுக்குள்ளே ஏன் சண்டை அப்படின்னு பேசு. அவனுக்கு வேண்டியதை கொடு. அவன் என்ன கேட்டான்? இடஒதுக்கீடு கொடு. உங்கள் அப்பா வீட்டு சொத்தா போகுது, அவன் என்ன கேட்குறான்னு கொடு. அந்த ஜாதிக்கு வந்து மேன்மைப்படுத்தணும்னா அதுக்கு ஒரு சட்டத்தை போட்டு இனிமேல் இந்த ஜாதிகள் வந்து இழிவாக பேசக்கூடாது, இந்த ஜாதிகள் வந்து மேம்பட்ட ஜாதிகள், இனிமேல் ஒடுக்கப்பட்டவன்ற கேஸ்டே கிடையாது, எல்லாரும் சமம் அப்படின்னு ஒரு சட்டத்தை போடுங்க. அது எப்படி செயல்படுத்துதுன்னு பண்ணுங்கள். அவங்களுக்கான சலுகைகளை ரத்து பண்ணாதீங்க. சலுகைகள் ரத்தாகாது, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறத விட்டுட்டு தேவையில்லாமல் வந்து எப்போ பாரு வெறுப்பு அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பயத்தை தான் அது காட்டுது. அப்போ உங்ககிட்ட நேர்மை இல்லை. நீங்கள் எல்லாத்தையும் ஜிஎஸ்டி வரியெல்லாம் ஏற்றுவீங்க, பெட்ரோல் விலையை ஏற்றுவீங்க, ஆனால் மோடிக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னா நம்புற மாதிரி இருக்கா? அது ஒரு நாள் கேள்வி வந்துடும்ல. மோடி இவ்வளோ ஜிஎஸ்டி போடுறாரு, வரி உயர்த்திட்டே போகிறாரு, காங்கிரஸை விட ஒரு மோசமாக போகிறாரு, இப்போ எப்படி ஒரு ஓட்டு போடுறாங்கன்ற கேள்வி வந்துடும்ல. அப்போது பலமான ஒரு கூட்டணி அமைக்கணும். அதில் மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும், சலுகைகள் கொடுக்கணும், ரேஷன் பொருட்களை கொடுக்கணும் இலவசமாக, அவங்களுக்கான திட்டங்கள் கொடுக்கணும், ஏழைகளை காப்பாற்றணும். ஏழ்மையை தான் ஒழிக்கணும், ஏழைகளை ஒழிக்கக்கூடாது. ஏழைகளை கொண்டுடாதீங்க. அவங்ககிட்ட இருக்க ஏழ்மையை ஒழிச்சு அவனை வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரது தான் அரசாங்கத்தோட வேலை. எல்லாத்தையும் ப்ரைவேட் ஆக்கிட்டே போவேன்னா பண்ண முடியாது. சரி, ஓகே, இப்போ விஷயத்துக்கு வரேன். இப்போது
ஸ்டாலின் அவர்களும் மோடி கிட்ட ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எடப்பாடி அவர்கள் பாஜகவோட துணை இல்லாமல் ஜெயிக்கவே முடியாதுன்றது நிதர்சனம். அதனால் அவர் கண்டிப்பாக கூட்டணிக்கு வருவார். ஒருவேளை வரமாட்டேன்னா கூட விஜயை வச்சு பாஜக ஜெயிச்சிருவாங்க. இங்கே என்ன ஆகும்னா, எடப்பாடி இதை பயன்படுத்திக்காமல் போயிட்டாருன்னா எடப்பாடி 3வது இடத்துக்கு போயிடுவார். பாஜக நம்பர் 1 இடத்துல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடும். ஸ்டாலின் அவர்கள் 2வது இடத்துக்கு வந்துடுவார். 3வது இடம் கிடைக்குமா அதிமுகவுக்குன்னு ஒரு டவுட்டு தான். அது கூட தள்ளி போயிடும். அப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணிவிடுவாங்க. அப்போது பலமான கூட்டணி வந்துட்டா, ஒரு ஆப்ஷன் கிடச்சிட்டா, மிகப்பெரிய அன்னைக்கே 2021 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தைரியமாக களத்தில் நின்றுருந்தார்னா இன்றைக்கி அவர் தான் சிஎம். ஸ்டாலின் வந்திருக்க முடியாது, அதிமுக வந்திருக்காது. நல்லா புரிஞ்சுக்க. ஏன்னா அதிமுக அன்றைக்கி ஆளுங்கட்சி. அது மேலே வந்து ஒரு மக்கள் வந்து ஒரு அதிருப்தி இருந்தது. 2 முறை இருந்துட்டாங்க அப்படின்றக்க 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு மனநிலை இருந்தது. அப்போது ரஜினிகாந்த் மேலே ஒரு இமேஜ் இருந்தது. அப்போது பாஜக, ரஜினிகாந்த் அவர்கள், இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னும் வந்து தேமுதிக, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அளவு கூட்டணி வச்சுருந்தா அன்றைக்கே அண்ணன் தீர்மானம்லாம் வரதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ரஜினி சார் வந்து வராமல் போனதுனால இந்த பிரச்சனை. ரஜினி சார் ஏன் வராமல் போனார், அதை பற்றி அந்த முட்டாளுக்கு எதாவது பேசினானா? ஆனால் நான் சொன்னேன், ஏன்னா ரஜினிகாந்தை வந்து கொண்டு வந்தது நான் தான், அவரை வந்து கொண்டு வராமல் திரும்ப அனுப்பினதும் நான் தான். புரியுதா உங்களுக்கு? அப்போது நான் சொல்கிறது தான் நிஜம். நான் தான் ஆக்ஷன் எடுக்கிறேன். இப்போ மறுபடியும் விஜய் அவர்களை கொண்டு வந்தது நான் தான். ஒருவேளை பாஜக என்னை மதிக்கலை, இந்த மாதிரி ஏதாவது லூஸ் தனமாக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இதே விஜய் அவர்களை திரும்பவும் ரஜினிகாந்த் மாதிரியே திரும்ப போக வைப்பேன், கட்சியை கலைக்க வைப்பேன். அது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நிச்சயமாக பண்ணுவேன். அப்போ எனக்கு வந்து ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்டு செய்யலைன்னா பாஜக மோடியே ஆட்சியில் இருக்க மாட்டார். அது புரிஞ்சுக்கோங்க. இது விளையாட்டு கிடையாது. மோடி அவர்கள் மக்கள் விரோத செயல்களை செஞ்சுக்கிட்டே வந்தார்னா மோடி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவே மாட்டார். எனக்கு மக்கள் தான் முக்கியம். நீ மோடி இரு, இல்லை வந்து ராகுல் காந்தி இரு, இல்லை அந்த இடத்துல வந்து மன்மோகன் சிங் இருங்க, அந்த இடத்துல சோனியா காந்தி இருங்க, இல்லை வேறு யாராச்சும் பிஜேபியில் அமித்ஷா இருங்க, இல்லை எச் ராஜா சாரை பிரைம் மினிஸ்டர் ஆக்குங்க, இல்லை அண்ணாமலை பிரைம் மினிஸ்டர் எனக்கு அது பிரச்சனை இல்லை. மக்கள் நலன் தான் எனக்கு முக்கியம். மக்கள் நலனை புறக்கணிச்சிட்டு நீங்கள் வந்து கொடுங்கோன்மை பண்ணிங்கன்னா அவங்கள இருக்க விட மாட்டேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே என்னென்னா, அதிமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை எடப்பாடி அவர்கள் பயன்படுத்தணும். இந்த விஷயத்தை அவர் செய்யலைன்னா எடப்பாடி வரமாட்டார். அந்த இடத்துல திமுக அதை பிடிச்சிப்பாங்க. அவங்களுக்கு சுயநலம் தான் முக்கியம். ஒருவேளை அவங்களுக்கு வந்து ஜெயிக்கவே முடியாது. இப்போ மோடி அவர்கள் ஆதரவு தேவை, செந்தில்குமார் கடிதம் கொடுத்துருக்காரு. அப்போ மோடி அவர்களை வந்து கையில் வச்சுக்கிட்டு நாம் ஜெயிப்போம்னா கண்டிப்பாக தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் இங்கே ஜெயிப்பார். அதிமுககாரன் லிஸ்ட்டிலேயே இருக்க மாட்டீங்க, ஓட்டு போகிற லிஸ்ட்டில் இருக்க மாட்டீங்க. 5 மணிக்கு மேலே அதிமுககாரன் எவனோ உள்ளே வரமாட்டீங்க. பொதுமக்களுக்கும் இடம் கிடைக்காது. தேர்தல் ஆணையர்கிட்ட நீங்கள் எவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போது தேர்தல் ஆணையத்தை கையில் போட்டுக்கிட்டு ஸ்டாலின் ஜெயிக்கணுமா இல்லை அதிமுக ஜெயிக்கணுன்றத எடப்பாடி அவர்கள் தான் முடிவு பண்ணணும். முட்டாள்தனமான பேச்சுக்களை பேசிக்கிட்டு சொதப்பிக்கிட்டு கூட்டணி இல்லை, நான் ஆட்சி அதில் பங்கு தரமாட்டேன்னா அதிமுகவும் ஆட்சிக்கு வராது, திமுகவும் ஆட்சிக்கு வராது. விஜயை வச்சு பாஜக வந்துடும். ஒருவேளை மோடி அவர்கள் நான் சொல்லதை கேட்காம அவர் எதாவது பண்ணார்னா விஜயும் வரமாட்டார், அதிமுகவும் வராது. ஸ்டாலின் அண்ணனை தான் மறுபடியும் நான் ஜெயிக்க வைப்பேன். 2021 ஸ்டாலின் அண்ணன் ஜெயிக்கிறதுக்கு நான் தான் வழிவகை செஞ்சேன். அதிமுக ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டு இவங்களை வர வச்சேன். மறுபடியும் அதே தப்பை எடப்பாடி அவர்கள் பண்ண மாட்டான்னு நான் நம்புகிறேன். இப்போ ஸ்டாலின் அண்ணன் என்ன ஏதோ பார்க்க போகிறாங்க, ஆலோசனை கேட்க போகிறாங்க அப்படின்லாம் பேச்சு அடிப்படுது. எனக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த விஷயமும் இன்னும் லெட்டர்லாம் வரல, எந்த ஒரு மெசேஜும் வரல. ஆனால் தகவல் சொல்லிகிட்டு இருக்காங்க, அது ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. செந்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே நாள்லாம் வந்துருச்சு அப்படின்னு பெருமையாக பேசுகிறாங்க, நீங்கள் சொன்னது நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அதிகாரப்பூர்வமாக வர வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கேன். ஆனால் நான் இன்றைக்கும் ஒரு பிஜேபிக்காரன் தான், பிஜேபிக்காரன் வேலை செய்கிறேன். என்னை மதிக்கலைன்னா, என்னை நீங்கள் பயன்படுத்திக்கலைன்னா நஷ்டம் பிஜேபிக்கு தான், அதிமுகவுக்கு தான். ஸோ அதனால் நீங்கள் புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சு நடந்துக்கிட்டால் எடப்பாடி அவர்கள் சிஎம் ஆவார், இல்லைனா மொத்தமாக நக்கிட்டு போய்டுன்றதை புரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.